தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 2008 நவம்பர் 26 மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நினைவு விட்டு அகலாது. எப்படி செப்டம்பர் 11 அமெரிக்காவில் ட்வின் டவர் தாக்கப்பட்டுச்சோ அதே போல மும்பை தீவிரவாத தாக்குதலும் உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 166 பேர் இறந்தாங்க. இந்த மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தவர் தஹாவூர் ஹுசைன் ராணா. இவர் ஒரு பாகிஸ்தானியர். பாகிஸ்தான்லே பிறந்து வளர்ந்தவர். அங்கே வளர்ந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் ஒரு இராணுவ மருத்துவராக பணியாற்றினார். சின்ன வயசுலேயே இவருக்கு ஒரு நெருங்கிய தோழன் உண்டு. அவர் வேற யாரும் இல்லை, டேவிட் கோல்மன் ஹெட்லி தான். டேவிட் கோல்மன் ஹெட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரும் மும்பை தீவிரவாத தாக்குதலில் ஒரு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் அவர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட நெருக்கம்தான் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா தஹாவூர் ராணாவை திட்டம் தீட்ட வைத்தது. தஹாவூர் ராணா மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு எந்தெந்த தீவிரவாதிகளை செலக்ட் பண்ணணும், அவங்க எந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும், என்னைக்கு போய் எந்தெந்த இடங்களில் மும்பையை தாக்கணும், அதுக்கு எந்த போக்குவரத்தை பயன்படுத்தணும், இப்படி எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணது தஹாவூர் ஹுசைன் ராணா தான். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ராணா அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்காவில் அவரை 2013 கைது பண்ணி 2020 வரைக்கும் சிறையில் வச்சிருந்தாங்க. 2020 அவர் அமெரிக்க சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட எக்ஸ்ட்ராடிஷன் கேட்டனால மறுபடியும் அவரை 2020 கைது பண்ணி 2023 வரைக்கும் வச்சிருந்து 2024 இந்தியா கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்தியாவில் தேசிய புலனாய்வு அமைப்பு அவரை அங்கேருந்து கைது பண்ணி இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் தான் எல்லாருக்குமே தெரியுமே, இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியா கொண்டு வரப்பட்ட தஹாவூர் ராணா இப்போ ஜெயிலில் எப்படி இருக்காரு, என்ன செய்கிறாரு அப்படிங்கிற சில விஷயங்களை சில ஆங்கில நாளேடுகள் செய்தியாக போட்டிருக்காங்க. அதை உங்ககிட்ட பதிவு பண்ணணும் அப்படிங்கிறனால தான் பியாண்ட் த ஹெட்லைன்ஸில் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. டெல்லியில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ராணாவுக்கு கைதி எண் 1784 வழங்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு ஹை ரிஸ்க் செல்லில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஹை ரிஸ்க் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பெரும்பாலான நேரங்களில் அவர் தனிமையில் தான் இருப்பார். அவர் அடைக்கப்பட்டிருக்க பகுதிகளில் மொத்தம் 6 ஹை ரிஸ்க் செல் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த 6 செல்கள்லையுமே 6 கைதிகள் இருக்காங்க. ஆனால் அவர் ஹை ரிஸ்க் செல்லில் இருக்கிறனால மற்ற கைதிகளோட எப்பவுமே அவர் பேச முடியாது. ஏன், உணவு இடைவேளைகள் இந்த மாதிரியான நேரங்களில் கூட செல்லுலேருந்து அவரை வெளியே விட மாட்டாங்க. அதனால எப்பவுமே அவர் தனிமையிலே இருப்பார். அது தவிர வழக்கமாக எல்லா கைதிகளுக்கும் கொடுக்குற மாதிரி தான் காலையில் 7 மணிக்கு டீ பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் 9 மணிக்கு சப்பாத்தி தால், மதியம் வழக்கமான சப்பாத்தி பருப்பு உணவுகள், இரவு உணவு அப்படின்னு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உணவை தஹாவூர் ராணா சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் சிறை உணவு அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது அச்சம் ஒரு காரணமாக இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவர் சூசைடல் வாட்ச் அப்படின்ற ஒரு பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால 24 மணி நேரமும் ராணாவை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர் செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அவரை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே கூட ராணாவுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவரை சாப்பிட விடாம பண்ணலாம். அவர் ஒரு சூசைடல் வாட்ச்ல இருக்கனால அவருக்குன்னு சமைக்கப்படுற உணவுகள் பிரத்யேகமா சமைக்கப்படும். அவருக்குன்னு ஒரு சமையற்கலைஞர் இருக்காரு. அவருக்கு உணவு தயாரிக்கப்பட்ட பிறகு அந்த உணவை அந்த பர்டிகுலர் சமையற்கலைஞர் சாப்பிட்டு அதில் விஷம் எதுவும் இல்லை, இந்த உணவுல எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகுதான் அந்த உணவு தஹாவூர் ராணாவுக்கே கொடுக்கப்படும். அந்த சிறையில் இருக்கும்போது தஹாவூர் ராணா பெரும்பாலான நேரங்களில் ஆங்கிலத்தில் தான் பேசுவதாகவும், இதுவரைக்கும் அவர் ஒரு சிறை அதிகாரிகள் கிட்ட 2 ரிக்வெஸ்ட்டை வச்சதாகவும் சொல்லப்படுகிறது. ஒன்று, தான் இருக்கக்கூடிய செல்லில் தனக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும், அதன் பிறகு தனக்கு படிக்கிறதுக்கு புக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதை தவிர மற்ற நேரங்களில் அவர் சிறை அதிகாரிகள் கூட எந்த விதமான பேச்சும் நடத்துறது கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் அமைதியாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிறையில் இருக்க அவர்கிட்ட
என்ஐஏ அமைப்பு அவருடைய குரல் சாம்பிளையும் அதே போல கையெழுத்து சாம்பிளையும் வாங்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.